மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுதன். வணக்கம் சுதன், இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. தற்போது நடைபெற்று முடிந்த மக்களவை பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அனைத்து இடங்களிலும் படுதோல்வி அடைந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த தோல்வி குறித்து பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வந்தன. இந்த தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து இது தொடர்பாக ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, அதாவது 2019ஆம் ஆண்டு இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக மக்களவை தேர்தல் எதிர்கொண்டது. அப்போது தேனி தொகுதியை தவிர்த்து அனைத்து தொகுதிகளும் திமுக வசம் போனது. மேலும் அப்போது வாக்கு வங்கியும் கூட 19.39% பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று முடிந்த தேர்தலில் அதிமுக நேரடியாக 32 தொகுதிகளில் போட்டியிட்டது. மேலும் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம், எஸ்டிபிஐ ஆகிய 2 கட்சிகளும் அதிமுக சின்னத்திலேயே களம் கண்டது. 20 தொகுதிகளில் திமுகவுடன் அதிமுக நேரடியாக மோதியது. 6 இடங்களில் காங்கிரஸையும் விசிக, சிபிஐ, சிபிஎம் தலா 2 இடங்களிலும், மதிமுக, ஐயுஎம்எல் தலா 1 இடத்திலும் எதிர்கொண்டது. ஆனால் இந்த தேர்தலில் அனைத்து இடங்களிலும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி பெரும் கடுந்தோல்வியை சந்தித்தது. அதிமுக 34 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட நிலையில் தற்போது 20.49% வாக்கு வங்கி பெற்றுள்ளது. இதன் மூலம் தற்போது தமிழ்நாட்டில் அதிமுகவின் வாக்கு விகிதம் சற்று அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் கூட தங்களுடைய வாக்கு வங்கி எந்த விதத்திலும் குறையவில்லை என அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதற்கு அதிமுகவில் இருந்த பல்வேறு குளறுபடிகள் தற்போது நீங்கியதாகவும், சசிகலா, ஓபிஎஸ் போன்ற நபர்கள் வெளியேறுமே இதற்கு காரணம் எனவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் நடைபெற்று முடிந்த இந்த தேர்தலில் பாஜக எந்த ஒரு முன்னேற்றமும் தமிழகத்தில் அடையவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு 8 முறை நேரடியாக வருகை தந்து பரப்புரை மேற்கொண்ட போதிலும் கூட அவரது ரோட் ஷோ மற்றும் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் மூத்த தேசிய தலைவர்கள் தமிழகத்திற்கு அடிக்கடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர்கள் தீவிர பரப்புரை மேற்கொண்ட போதிலும் கூட மகா கூட்டணி அமைத்தும் கூட இந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட பாஜக காலூன்ற முடியவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக கடந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக பெற்ற வாக்கு விகிதத்தை விட தற்போது அவரது வாக்கு விகிதம் குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஒரு சில தொகுதிகளில் மட்டும் அதிமுக பின்னடைவை சந்திருப்பதாகவும், அந்த இடங்களில் எதிர்வரும் தேர்தலில் அதை நிறைவுபடுத்துவதற்கான பணிகளை அதிமுக முழுவீச்சில் மேற்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது அதிமுக பாஜக இடையேயான இந்த பிளவுக்கு பிறகு மீண்டும் இந்த தேர்தலில் தோல்வி சந்தித்த போதிலும் கூட பாஜக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக அதிமுக குறித்து பல்வேறு விமர்சனங்கள் தெரிவித்து வருவதற்கு தமிழகத்தில் எதிர்பார்த்தபடி அவர்கள் காலூன்ற முடியவில்லை என்ற அதிர்ச்சியின் காரணமாகவே மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக அண்ணாமலை குறித்து, அதிமுக குறித்து தவறான பரப்புரைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார். அதே போல தற்போது மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய பாஜக தற்போது நடைபெற்று முடிந்த இந்த மக்களவை தேர்தலில் தனி பெரும்பான்மை பெற முடியாமல் போனதற்கு தமிழகத்தில் நியமிக்கப்பட்டிருந்த மாநில தலைவர் போல ஒரு சில மாநிலத்திலும் கூட மாநில தலைவர் சரியான முறையில் நியமிக்காதவன் கூட இந்த தனி பெரும்பான்மை கிடைக்காமல் போயிருக்கலாம் எனவும் ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல தனக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய இதர தலைவர்கள் யாருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லை எனவும் அனைவரும் ஒன்றிணைந்து அதிமுகவின் வளர்ச்சிக்காக மட்டுமே செயல்படுகின்றனர். அதன் காரணமாகவே தற்போது நடைபெற்று முடிந்த தேர்தலில் வாக்கு விகிதம் அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே தற்போது அடுத்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தமிழகத்தில் தனி பெரும்பான்மை கட்சியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுதன்.